தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் ஓஎம்ஆர் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓஎம்ஆர்னா சென்னையில உள்ள ஓஎம்ஆர் இல்லைங்க. உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஓஎம்ஆர். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, அப்புறம் யூபிஎஸ்சி இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்கலாம் நம்மளே தேர்வுக்கு முன்னாடியே ஓஎம்ஆரை தயார் செய்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இதனால நம்மளோட டைம் சேவ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஓஎம்ஆரை நீங்கள் ஆன்சர் பண்ண முடிஞ்சா உங்களோட நேரம் மிச்சமாகும் இல்லையா? அப்போ நம்ம செய்யக்கூடிய தவறுகளை குறைக்க முடியும். அது எப்படி இது குறைக்க முடியும்னா, சரியா தெரிஞ்ச ஆன்சரை கூட ஒரே கேள்வி எண்ணுக்கு நேரா 2 பப்புல நம்ம ஷேர் பண்ணிடுவோம். இது ஒரு பதட்டத்தை குறைக்கும் எக்ஸாமினேஷன்ல கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ. அடுத்தது ஓஎம்ஆர்ல ஒரு மார்க் டெஸ்ட் பண்றோம்னாக்கா எக்ஸாம் டைம்ல உள்ள ஃபியரும் குறையுது நமக்கு. அதனால நம்ம இந்த ஓஎம்ஆரை எப்படி உருவாக்குறது, நம்மளே உருவாக்கி ப்ராக்டிஸ் பண்றதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு பிரைட்டர் பிரெயின் அகாடமி. எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணி எப்படி ஓஎம்ஆர் உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதில் காலம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதில் 1 2 3 இருக்கும், 1 காலம் 2 காலம் 3 காலம்னு. அதில் 3ங்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. 3ங்கிறத சூஸ் பண்ணிட்டு இங்கே வேர்டுக்கு வந்துருங்க. இதில் இப்போ நம்பரிங் கொடுத்துக்கலாம். 1 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு டாட் வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஸ்பேஸ் கொடுத்துட்டு நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணுங்க. 24D0 இது மாதிரி டைப் பண்ணிட்டு ஆல்ட் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணால் இது மாதிரி ஏன்னு வந்துடும். அடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்குங்க. அடுத்து 24D1 எகைன் ஆல்ட் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்க, பின்னு வந்துடும். அடுத்து 24D2ன்னு கொடுங்க, எகைன் ஆல்ட் எக்ஸ் சின்னு வந்துடும். ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. அடுத்து 24D3 டைப் பண்ணுங்க. அடுத்து ஆல்ட் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்துடும். நம்ம எகைன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வேணும், வேணும் அப்படின்னா அடுத்து D4 D5 இது மாதிரி 24 கொடுத்துட்டு D4 D5 நீங்கள் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாமே 4 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். அதனால 4 ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த 4 ஆப்ஷனை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா 2ன்னு வரும். அடுத்து பேஸ்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி வந்துடும். அடுத்து என்டர் பேஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்பீடாகவும் அக்யூரேசியாகவும் எக்ஸாம்ல ஆன்சர் பண்ண இந்த மாதிரி ஓஎம்ஆரை நீங்க உருவாக்கிக்கோங்க. நீங்க உருவாக்குன ஓஎம்ஆர்ல முதல்ல எந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றது, அப்புறம் எந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்றது அப்படின்ற எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜியை நம்ம கத்துக்கலாம். கொஸ்டினை ஏன் ஸ்கிப் பண்ணணும்னா, சில எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. அதனால நமக்கு தெரியாத கேள்விகளை தவிர்க்கலாம். எக்ஸாமுக்கு முன்னாடியே இதை ப்ராக்டிஸ் பண்றதுனால ஈஸியா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓஎம்ஆர்ன்றது வெறும் ஆன்சர் ஷீட் இல்லைங்க, அது நம்மளோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்று. நம்ம எழுத போற போட்டித் தேர்வுக்கு முன்னாடியே ஓஎம்ஆரை ப்ராக்டிஸ் பண்ணி இனி வரும் ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம்ல பாஸ் பண்ணி வேலைக்கு செல்ல வாழ்த்துக்கள். இந்த மாதிரி எக்ஸாமுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நம்ம சேனல்ல நிறையா இருக்கு. அதனால எல்லா வீடியோவையும் பாருங்க. பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.